வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் எண்ணிய எல்லாம் ஈடேறி மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. இன்றைக்கி எதை பற்றி பேச வேண்டும் பார்ப்போம். என்ன பிள்ளையாரப்பா எழுதி போட்டிருக்கீங்க? அவனும் பொய் சொன்னான். எவன் பொய் சொன்னான்? பொய், மெய். பொய் சொல்லாதவன் யார் அப்படின்னு கேட்டாக்கா அது எனக்கு தெரியும். ஹரிச்சந்திரன். அப்பா அவன் பொய்யே சொல்ல மாட்டான்ப்பா, ஹரிச்சந்திரன்ப்பா அப்படிம்பாங்களே, அது கிண்டலாக சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் ஹரிச்சந்திரன் பொய் சொல்ல மாட்டேன் என்பதற்காக தன்னுடைய நாட்டை துறந்து காட்டுக்கு போய் சுடுகாட்டில் போய் வெட்டியானாலாம் இருந்திருக்கான். அவனுடைய மனைவி அந்த சுடுகாட்டுக்கு வந்தபோது கூட தான் இன்னார்னு காட்டிக்காத அளவுக்கு அவன் அந்த சொன்ன வாக்கை காப்பாற்றினான்னா அந்த ஹரிச்சந்திரன் தான். சரி, அந்த ஹரிச்சந்திரனை இந்த கதிக்கு ஆக்கினது யார்? விஸ்வாமித்திரர் இல்லையா? அவர் ரொம்ப கோபக்காரர், நல்ல தபஸ்வி, ஒரு பெரிய ரிஷி. ஆனால் அவருக்கு கோபம் ஜாஸ்தி. அதனாலேயே அவருடைய தவ வலிமையெல்லாம் நிறையா இழந்துட்டார் அவர். நம்மளுக்கு கூட எல்லா குணங்களும் இருந்து கொஞ்சம் கோபம் மட்டும் இருந்ததுன்னா நம்மளுடைய நல்ல குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செதுக்கப்பட்டு விடும். அப்படியே எல்லாம் சீவி எல்லாம் விழுந்து கடைசியில் ஒன்றுமே இருக்காது. நம்ம கோபம் மட்டும்தான் நிற்கும். அந்த கோபம் நமக்கு நல்லதில்லை, உடலுக்கும் நல்லதல்ல, மனதுக்கும் நல்லதல்ல. இந்த விஸ்வாமித்திரர் ஒரு முறை போய் தசரத மன்னனிடம், காட்டில் ராட்சசர்கள் எல்லோரும் என்னை மிகவும் துன்புறுத்துகிறார்கள், என்னுடைய யாக வேள்விக்கு பங்கம் செய்கிறார்கள், ஆகையினால் நீ உன்னுடைய மகன் ராமனை என்னுடன் அனுப்பு, எனக்கு அவர்களை கொல்ல வேண்டும் அப்படின்ன பொழுது தசரதனுக்கு ராமன்னா உயிர் வேண்டாம், நான் வரேனே, அதுவும் சின்ன குழந்தை, அவன் என்ன பண்ண போகிறான், நான் வரேனே, நான் பெரிய வீரன் தானே, நான் அந்த ராட்சசர்களை அழிக்கிறேன்னு சொன்ன பொழுது முதல்ல சொல்லி பார்த்தாரு. இல்லை ராமன் ஒருவனே போரும். இல்லை முனிவரே, நான் வருகிறேன், என்னால் முடியாததான்னு சொன்ன பொழுது ஒரு தரம் கேட்டார், 2 தரம் கேட்டார், 3ஆம் தரம் தபார் நீ ராமனை தரப்போறியா இல்லையா, நான் உன்னை சபிச்சுடுவேன்னு சொன்ன உடனேவே ராமர் லக்ஷ்மணர் 2 பேரையும் அவர் அனுப்பிச்சி வச்சார். அவருடைய கோபத்துக்கு பயப்படாதவங்களே கிடையாது. இவருக்கு நட்சத்திரேசன் அப்படின்னுட்டு ஒரு சீடன். அவனுக்கு இவருடைய குணங்கள் நல்லா தெரியும். அதாவது எவ்வளவு கோபம், எதனால் என்னெல்லாம் நஷ்டப்பட்டிருக்காரு, எல்லாம் அவருடைய வரலாறே தெரியும். அப்போது அவர்கிட்ட ஒரு நாளைக்கு இந்த நட்சத்திரேசன் சொல்கிறான், இந்த ஹரிச்சந்திரன் பொய் சொல்லலைன்னு சொல்கிறீங்களே, அவனும் பொய் சொல்லியிருக்கான் தெரியுமா? என்னது, ஹரிச்சந்திரன் பொய் சொன்னானா? எதை வைத்து சொல்லுகிறாய் அப்படின்னு அப்போவே அவருக்கு கோபம் வந்துதான். நட்சத்திரேசன் சொல்கிறான், ஏன் முனிவரே, நீங்களும் நானும் ஹரிச்சந்திரனுடைய அரச சபைக்கு போயிருந்தோம் அல்லவா? நீ கனவில் உன்னுடைய சொத்தெல்லாம் எனக்கு தருவதாக நான் கண்டேன் நீங்கள் சொல்வதுக்காக போனீங்க. போன போது அவன் என்ன சொன்னான்? முதல் வார்த்தை, ஸ்வாகத்தம், தங்களைப் போல பரமசாது என்னுடைய சபைக்கு எழுந்தருளி இருப்பது நான் செய்த பாக்கியம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகத்தில் துளிக்கூட களங்கமில்லாமல் அப்படியே புன்னகையோடு நின்னானே, அவன் பொய் சொல்லலை அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் உங்களுக்கு தெரியாதது இல்லை முனிவரே, பரமசாது அப்படின்னா பெரிய மகான் அர்த்தம். நீங்கள் இவ்வளவு கோபக்காரர், உங்களை போய் அவன் மகான்னு சொன்னானே, அவன் பொய் சொல்லலையா அப்படின்ன உடனே விஸ்வாமித்திரர் பார்த்தாரான், இப்படியெல்லாம் சீடனா எனக்குன்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறதுக்கு போனாராம். அப்புறம் அவரே சிரிச்சிட்டாராம். உண்மைதான், அவன் எவ்வளவு நல்லவனாக இருந்தார், இவ்வளவு கோபக்காரன், நான் இவ்வளவு சொல்லுகிறேன் என்று தெரிந்தும் என்னை பரமசாது முனிவரே வருகன்னு சொன்னானே, போய் தான் சொன்னான் அப்படின்னு அவரே சிரிச்சுக்கிட்டாராம். ஆக நம்ம யாரையான ஹரிச்சந்திரன்னு சொல்கிறோம், ஆனால் அந்த ஹரிச்சந்திரன் கிட்டேந்து கூட நிறையா பாடம் கற்றுக்குறோம். நமக்கு தெரியும் ஒருத்தர் பொல்லாதவங்கன்னுட்டு, ஆனால் அவங்கள முகத்துக்கு நேரம் நீங்கள் ரொம்ப பொல்லாதவங்கன்னு அவ சொல்ல வேண்டாம். நல்லவங்களா கெட்டவளாங்கிறத கணக்கு போடுறவன் அவன். நாம் என்ன சொல்லணும்? உங்களை மாதிரி உண்டா, தாராளமாக வாங்கும் அப்படி சொன்னோம்னா அந்த ஆளுக்கு தெரியும் நம்மளை போய் சொல்கிறானேன்னுட்டு. அது அவருக்கு, நமக்கு சொன்ன திருப்தி இல்லைங்களா?
கோபம் குடிகெடுக்கும்னு சொல்லுவாங்க. அதுபோல் நம்ம ஊரில் நிறைய பழமொழி மாதிரி சில வசனங்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அதெல்லாம் சொல்லணும்னு பார்க்குறேன். ஆனால் எதை சொல்லணும்னு தெரியலையே பிள்ளையாரப்பா. நான் எதை சொல்கிறது? அதை நீ தான் எனக்கு தரணும். இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். நீரால் கோலம் போடாதே. நீர்க்கோலம் போடக்கூடாது. நெற்றியை காலியாய் விடாதே. குச்சியை கொளுத்தி வீசாதே. இரவில் ஊசியை எடுக்காதே. கால்மேல் காலை போடாதே. காலையில் அதிக நேரம் தூங்காதே. தொடையில் தாளம் போடாதே. வெறும் தரையில் படுக்காதே. மலஜலம் அடக்கி வைக்காதே. நகத்தை நீட்டி வளர்க்காதே. ஆலயம் செல்லத் தவறாதே. அதிகமாகவே பேசாதே. எண்ணெய் தேய்க்க மறக்காதே. சந்தியில் நீயும் உண்ணாதே. விரிப்பை சுருட்ட மறக்காதே. பகலில் படுத்து உறங்காதே. குளிக்கு முன்பு பொசிக்காதே. ஈரம் சொட்ட நிற்காதே. நாமம் சொல்ல மறக்காதே. நல்ல குடியை கெடுக்காதே. தீய வார்த்தை பேசாதே. நின்று தண்ணீர் குடிக்காதே. எதையும் காலால் தட்டாதே. எச்சில் பத்தை மறக்காதே. எல்லாம் சொல்லி கொடுத்தாரே. எந்தன் குடியில் மூத்தோரே. எல்லாம் கேட்டு வாழ்ந்தோரே. என்றும் வளமாய் வாழ்ந்தாரே. அட கடவுளே, இன்னைக்கு நம்ம இதில் எதெல்லாம் செய்கிறோம்? படுக்கையை சுருட்ட மறக்காதேன்னா எல்லார் வீட்லேயும் கட்டிலில் விரிப்பு அப்படியே தான் இருக்குது. எப்போ வேணால் போய் படுத்துக்கிறாங்க. கூடாது. படுத்த பாயையும் அந்த படுக்கை மெத்தையையும் சுருட்டி வைக்கணுங்கிறது அந்த கால வழக்கம். இப்போ நிறைய நோயெல்லாம் வந்ததுக்கு கூட அதுவே காரணம்னு சொல்கிறாங்க. காலையில் அதிக நேரம் தூங்காதே. யாராச்சும் சீக்கிரம் எழுந்துக்க முடியுதா? நகத்தை நீட்டி வளர்க்காதே. நம்ம தான் இவ்வளவு நீளம் வளர்த்து அதில் பெயிண்ட் அடிக்கிறோமே. எதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். பகலில் படுத்து உறங்காதே. அதுக்கு தூங்கிட்டு சியஸ்டா அப்படின்னு சொல்லிக்கிறோம் இல்லையா? குளிக்கும் முன்பு புசிக்காதே. அது ஏன் சொல்லி வச்சாங்கன்னா, குளிக்கிறதுனால தான் அந்த தண்ணீர் உடம்பில் படுகின்ற பொழுது இந்த ஜீரண சக்தியெல்லாம் நல்லா அதிகமாகி அந்த சுரப்பிகள்லாம் வேலை பார்த்து நீங்கள் சாப்பிடும்போது நல்லா ஜீரணமாகும். நீங்கள் சாப்பிட்டுட்டு குளிச்சிங்கன்னா அது ஜீரணமே ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் அப்படி சொல்லி வச்சுருக்குறாங்க. ஈரம் சொட்ட நிற்காதே. குளித்த உடனேவே முதல்ல முதுகுத்தண்டை தொடச்சிடணும். முதுகை தொடச்சி விட்டுடணும். ஏன்னா அதில் ஈரம் வந்ததுன்னா தான் சளி பிடிக்கும். நல்ல குடியை கெடுக்காதே. தீய வார்த்தை பேசாதே. நின்று தண்ணீர் குடிக்காதே. நம்மளாம் நின்றுக்கிட்டே சாப்பிட்றோமே. இப்போது அங்கங்கே ரோட்டில் கையேந்தி பவனில் போய் நின்றுக்கிட்டு கையேந்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். உட்காந்து சாப்பிடணும், குந்தி குடிக்கணும் அப்படிம்பாங்க. ஒரு கூழானாலும் தண்ணியை நின்றுக்கிட்டு குடிக்கக்கூடாது. எதையும் காலால் தட்டாதே. நம்ம ஊரில் ஒரு வழக்கம் உண்டு. காலால் அப்படி தட்டிட்டா கூட அதை எடுத்து கண்ணில் ஒத்திப்பாங்க. வெளிநாட்டுக்காரங்க முதல்ல அதை பார்த்துட்டு சிரித்தாங்க. என்னங்க நீங்கள் ஒரு புஸ்தகத்தை மிதிச்சிட்டா கூட அதை தொட்டு கண்ணில் ஒத்திக்கிறீங்க, அதுக்கு என்ன உயிர் இருக்கானா? இல்லை, அது எங்களுக்கு சரஸ்வதி, அது ஒரு தெய்வம். எதையுமே காலால் அப்படி எட்டி உதைக்கக்கூடாது, தட்டக்கூடாது. இன்னொன்று பார்த்தீங்களா, தொடையில் தட்டாதே. இந்த தொடையில் தட்டாது, தொடையில் தாளம் போடாதே. பாட்டுக்கு தாளம் போடலாம். துரியோதனன் என்ன சொன்னானா, திரௌபதியை பார்த்துட்டு இந்த தொடையில் இங்கே உட்காருன்னு சொன்னானா. இந்த தொடையத்தான் பீமன் பிளந்தான். இது அகம்பாவத்தை கூட காட்டும். நான் யார் தெரியுமான்னுட்டு. தொடையில் தாளம் போடாதே. இரவில் ஊசியை எடுக்காதே. இப்படியெல்லாம் நம்ம சொன்னோம்னா அப்புறம் டெய்லர் என்ன செய்வார்? ராத்திரியில் அவர் தைக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. இதில் சிலதெல்லாம் இன்றைக்கி நாம் மாற்றிருக்கோம். தயவுசெய்து அதில் என்னெல்லாம் முடியுதோ அதை கொஞ்சம் மாற்றிப்போம். காரணம், எல்லாம் சொல்லி கொடுத்தாரே எந்தன் குடியில் மூத்தோரே. எல்லாம் கேட்டு வாழ்ந்தாரே என்றும் வளமாய் இருந்தாரே. அது வாஸ்தவந்தான். இன்றைக்கி இதை சொல்லணுங்கிறதுக்காக பிள்ளையாரப்பன் அந்த கால ஒழுக்க பாடம் அப்படின்னு சொல்லி எழுதி என் கையில் போட நான் அதை உங்கள்கிட்ட சொல்ல. இதில் எத்தனை உங்களுக்கு புரிஞ்சுதோ புரியலையோ வேணும்னா நான் இன்னொரு எபிசோடில் உங்களுக்கு இது எல்லாத்தையும் விளக்கமாக சொல்கிறேன். ஆக மொத்தம் நல்ல விஷயங்களை காதில் கேட்டுக்கிறதும் அதை வாழ்க்கையில் நாம் பயன்படுத்திக்கிறதும் நம்ம கையில் தானே இருக்குது.